நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பரா மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. நானி நல்லா நடிச்சிருக்காரு. நானி நல்லா பண்ணியிருக்காரு. நானி நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அக்கா சென்டிமெண்ட் வந்துருக்கு. எதிரே அக்கா இருக்கு. இல்லை அக்கா வேணா. அம்மா சென்டிமெண்ட் இல்லை அக்கா சென்டிமெண்ட் எல்லாம் ப்ராப்பர் ஆக்ஷன் மூலியமாக நல்லா எடுத்திருக்காங்க. பிஜிஎம் இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைப்பு என்னன்னு தெரியும். நானே நல்லா பண்ணியிருந்தாருண்ணே. இப்போ நல்லா பண்ணியிருந்தார். டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாரு. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. கேமரா ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யா ப்ரோ வெரி குட் வெரி குட். வணக்கம். நல்லா இருக்குது. என்ன பிடிச்சிருச்சு படத்துல? லாஸ்ட் பப் சீன்ல வந்து அவங்களுக்கு ஒரு சீன் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நானி படம்னாவே அக்கா இருப்பாங்க. இந்த படமே அக்கா. ஆமா, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. அக்கா சீன் பற்றி நான் அவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களோட அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதுக்காகவே ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. அந்த விஷயத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நல்லா இருக்குது மூவி. எஸ்ஜே சூர்யா அவங்களோட காமெடி மூவி என்ன சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அது தலைப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இன்ட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு 20-25 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு அந்த சாட்டர்டேனா என்ன அப்படின்ற விஷயம் சொல்கிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அதான் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனே வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து இருக்காது. உங்களுக்கு ஹீரோயின் யாருன்னு சொல்லியிருப்பாங்க, குழந்தையில் சொல்லியிருப்பாங்க. பட் பிரியங்கா மோகன் வர்றதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வருவாங்க உங்களுக்கு. அதான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வரைக்கும் அந்த சாட்டர்டேனா என்னன்ற விஷயம் சொல்கிறதுக்கே அவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க டைமு. அது அவ்வளோனா எடுத்துருக்க வேண்டாம். அது கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் உங்களுக்கு. அக்கா சென்டிமெண்ட் வேணுங்க. பாசம், அந்த பாசம் பிணைப்பு இருக்குது உங்களுக்கு. இருக்குது உங்களுக்கு. ஆனால் வந்து தெலுங்கு படம் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தமிழ் படமாக தான் இருக்குது உங்களுக்கு. ஃபைட்டிங் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அடித்தடியாக இல்லாமல் நல்லா இருக்குது உங்களுக்கு. இல்லை அதாவது எஸ்ஜே சூர்யா வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தவிர அவர் வில்லன் தான். இவர் தான் ஹீரோ. அதுதான் அவர் வந்து மிரட்டல் இல்லைங்களா, நடிப்பில் அவர் மிரட்டல். அவர் மீட் பண்ண யாருமே கிடையாது உங்களுக்கு இன்னைக்கு தேதியில். அதுதான் சென்டிமெண்ட்டே எல்லா தெலுங்கு படத்துலையும் இருக்கிறது தான், அது மாறாது. பட் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது படம். வந்த படங்கள்லேயே பெஸ்ட்டு படம் தான் சொல்கிறேன். இதுதான் சொல்லுவேன். பக்காவாக இருந்தது. தொடர்ந்து எல்லா படமும் பார்த்துட்டு எல்லாம் போர், எல்லாம் தூக்கம் தான் வந்தது. உண்மையாக சொல்லணும்னா தொடர்ந்து பார்த்து எல்லா படமும் தூக்கம் தான் வந்தது. பட் இந்த படம் ஓகே, காசு கொடுத்து வந்தது நல்லா தான் இருக்குது படம். இது வரைக்கும் ஒருவேளை இது வரைக்கும் பார்த்தது அதில் மொக்கையாக இருந்ததாலே எனக்கு தெரில. ஆனால் இந்த படம் சூப்பராக இருந்தது. எதை சொல்கிறது தெரியல எனக்கு வந்து அந்த கெஸ் பண்ணுறது, இப்போ யாரான்னு தேடுறாங்கல்ல, அந்த இது சூப்பராக இருந்தது. நானும் ஒன்று அதோட மிங்கிலாகி போகிற மாதிரி இருக்கிறது, சஸ்பென்ஸாக இருக்கிறது, அதெல்லாம் பக்காவாக இருக்குது. ஒரு நாள் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் இது பண்ண எந்த நாள் இல்லை சனிக்கிழமை சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன? நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. ஞாயிற்றுக்கிழமை தான் பெஸ்ட்டு. சனிக்கிழமை முடியாது. வெள்ளி சனி பிஸி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேணால் நான் பண்ணலாம், அவ்வளோதான். அது எப்படி சொல்கிறது, அவர் சொல்லவே முடியாதுங்க. அவர் நல்லா தாங்க பண்ணுவாருங்க. அவரை பற்றி என்ன சொல்ல முடியும்? இல்லை அப்படி எனக்கு தெரிஞ்சு கண்டினியூவாக வர எஸ்ஏ சூர்யா படம் நிறைய வரதுனால எல்லாருக்கும் அப்படி மைண்டில் தோணுது என்னவோ. பட்டு அவர் எஸ்ஏ சூர்யாங்க, அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அவர் எல்லாமே பக்காவாக பண்ணுவார். அவர் கேரக்டர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நேச்சுரலாக என்னவோ அப்படி நடிப்பார். படத்துக்கு என்ன தேவையோ. ஹீரோயின்லாம் நாட் இன்ட்ரெஸ்ட். சும்மா ஒரு ஹீரோயின் இருக்குன்னுமே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் இல்லாமல் அதுக்கு போல் வேறு கேரக்டர் வச்சுருந்தா கூட ஓடி இருக்கேன் தான். படம் நல்லா தான் இருக்கும். போலீஸ் தான் அப்படிலாம் ஹீரோலாம் கிடையாது. ஹீரோயினே எனக்கு வேணாம். படத்தில் பார்க்குறது ஹீரோயினே பார்க்கவே இல்லை. நான் ஃபுல்லாக ஹீரோ வில்லன், அவ்வளோதான். இது ரெண்டு தான். ஹீரோயின்லாம் எனக்கு சும்மா வச்சுருக்காங்க உங்களுக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனு எல்லாமே ஒரு எமோஷனல் காமெடி படம் நல்லா ஜாலியாக இருக்குது. இந்த படத்தில் அக்கா சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. அதிதி போல நடிச்சிருக்காங்க. அக்காவா நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்க அம்மா வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அப்போ வந்து டெய்லி சண்டை போடாத, வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போட்டுக்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் அழிச்சிட்டே வருவாங்க. இன்றைக்கி கோவத்தை அப்படி கட்டுப்படுத்திக்கணும். அதனால் அவன் சனிக்கிழமை கோவப்படுவான். அவனோட கோவத்தெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நாள் காட்டுவான். அதான் அப்படிலாம் இல்லை, நம்மளும் எப்போ கோவம் வருதோ அப்போ காட்டிக்க வேண்டியதான். அதனால் நம்ம எதுவும் கோவப்பட போகிறதில்ல. படத்தில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா சீனுமே நல்லா இருக்கும். படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் மூவி. செம்மையாக ஸ்டைலிஷாக பண்ணுறாப்புல ஞானி. அதோட தலைமை எஸ்ஜே சூர்யா பிரித்து மேய்ச்சிட்டாப்புல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழுக்கானி எடுக்கப்பட்ட படம் மாதிரி எஸ்ஜே சூர்யா தான் இதோட ஹீரோ.
நானி வந்து போகிறாப்புல, அவ்வளோதான். வேறு எதுவுமே சொல்ல முடியாது. படத்தை ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் மூவி, ஃபுல்லாக தெலுங்கு மூவி தான். தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுமான்னு தெரியலை. படம் ஒரு தடவை பார்க்கலாம். டெய்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், வீட்டில் அம்மா தொல்லை தாங்க முடியல. டேய் வாரத்துக்கு ஒரு நாள் கோவப்படுறான்றான். என்றைக்கு நான் யோசிச்சா சனிக்கிழமை கோவப்படுறதுனால என்ன நடக்குது, அதுதான் படத்தோட மேட்ரு. இதுதான் ஒரு தின் லைனு. இந்த லைனை பேஸ் பண்ணி பிடிச்சி போயிட்டுருக்காங்க. படத்தில் வந்து பெரிய ஆறுதல் வந்து எஸ்.ஜே. சூர்யா. உண்மையிலே சொல்கிறேன், தமிழ் படத்தில் கூட இந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணல, நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியான வில்லன் கிடச்சிட்டாப்புல தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸுக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் எஸ்.ஜே. சூர்யாவை. படத்தை வந்து மியூசிக்கும் எஸ்.ஜே. சூர்யாவை வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. தூக்கி நிறுத்துறது அவங்க தான். நானியை தாண்டி வந்து உண்மையிலே பிரியங்கா அருள் மோகனுக்கு வந்து இது ஒரு சரியான மூவி. தமிழில் கூட இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலை. ஃபுல்லாக அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஸ்கோப்னா சொன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு படம். தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோவா பிடிக்காது. மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே செம்மையாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காப்புல. படம் வந்து RR ப்ரொடியூஸ் பண்ணவர் பண்ணியிருக்காப்புல. நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவு பார்க்கலாம். டீசெண்டாக இருந்தது, பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருந்தது, மற்ற எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்கலாம். அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார், வழக்கமாக நல்லா தான் பண்ணியிருந்தார். தலைப்பில் இருக்கிறதா கதை. சனிக்கிழமை மட்டும் கோவப்படுவார், அதை பேச